விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். எனது அலமாரியில் எட்டி பார்க்கும் புத்தகம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் மலரானவள் மலர் என்னவள் என்ற நாவலை பற்றிதான். இந்த நாவலை எழுதியவர் மகாமணி மகி அவர்கள். 73 அத்தியாயங்கள் கொண்ட இந்த கதை மிகவும் அருமையான கதை. 2 ஜென்மங்கள் கதை. சுதந்திர காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் கதை நடக்கின்றது. தெய்வீகன் தேன்மலர், முரளி நகுல்யா, இவங்க 4 பேரையும் நம்ம மறக்கவே முடியாது. அகஸ்டின் மந்தாரை வில்லாளன் ஜெசியாக பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் தெய்வீகன் தேன்மலர் முரளி நகுல்யாவாக பிறந்து வளர்ந்து தானாகவே இணைந்து அவங்களுக்கு பழைய ஜென்மங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து அந்த இதில் இருந்து சேர்றாங்க. இதில் குறிப்பாக இந்திரபுரி சமஸ்தானம், இந்திரபுரி சொர்ணபுரிங்கிற சமஸ்தானம் இது இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்டு வேறு ஒரு உலகமாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக காட்டியிருக்கின்றாங்க. அகஸ்டின் என்ற ஒரு ஆங்கிலேயன் தான் அகஸ்டின் பார்த்திங்கன்னா. ஆனால் அவங்க எப்படி இந்த நாட்டுக்காக பாடுபட்டாங்க, எப்படி ஒரு நல்லதையே ஒரு சமஸ்தானத்தை தனிப்பட்ட முறையில் நடத்தினாங்க. ஆனால் காலகட்டத்தில் காலம் மாறும் பொழுது அது எப்படி அவங்க அகஸ்டினுடைய கொள்கைகள் எல்லாம் மாறி அது வேறு மாதிரி மக்களுக்கு பிடிக்காமல் மாறிடுது. அப்போ தான் உருவாக்கிய சமஸ்தானம் இந்த மாதிரி மாறுதுங்கிறதுல அவர் மீண்டும் தெய்வீகனாக பிறந்து மீண்டும் அந்த சமஸ்தானத்தில் உள்ள குறைகளை எல்லாம் கலைந்து இந்த காலத்திற்கு ஏற்றப்பாரிய சில மாற்றங்களை கொண்டு வந்து திரும்பியும் சீரமைப்பது தான் இந்த கதை. எவ்வளோ ஒரு அழகான ஒரு சமூக சீர்திருத்தங்கள் கொண்ட அழகான கதை. இதில் ஓவிய கலையை பற்றி வருகிறது, நம்மளுடைய நவீன தொழில்நுட்பங்களை பற்றி வருகின்றது, காதலை பற்றி வருகின்றது, அடக்குமுறை ஆட்சி முறை வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு வருது. இப்படி அழகாக வருது. ஒருத்தங்க எவ்வளவோ ஒரு கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க, அவங்க என்ன நினச்சி கொண்டு வராங்க. ஆனால் வழிமுறைகள் தலைமுறைகள் மாறும் பொழுது அது எப்படியெல்லாம் மாறுது, ஏன் பிடிக்காமல் போகுது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க மகாமணி மகி அவர்கள். 3 ஜோடிகள், தெய்வீகன், முரளி மற்றும் முக்கியமாக ரகுபதி காஞ்சனா. ரொம்ப அழகான ரகுபதியின் காதல் ரொம்ப அழகான காதல்னு சொல்லலாம். இதில் நான் நிறைய சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னா அது வந்து கதையை முழுக்க சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் இதை அவசியம் படியுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மலரானவள் மலர் என்னவள் என்ற கதை மகாமணி மகி அவர்களின் கதை. இது வந்து அவங்களுடைய இணையதளத்திலும் கிடைக்கிது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கதை எந்தெந்த தளத்தில் கிடைக்குதுங்கிறது தெரியும். அதை நம்ம வந்து ஃப்ரீயாகவே இலவசமாகவே படிக்கலாம். தவற விடாதீர்கள். மிக அருமையான காதல் கதை, ஃபேண்டசி, 2 ஜென்மம், வரலாற்று கதை, இப்படி எல்லாமே சொல்லலாம். டோன்ட் மிஸ் இட். பாய்.